ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஓட்டையான ஜல்லடை தூக்கி போடாதீங்க. இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு சொம்பலுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே கொஞ்சம் போல் மட்டும் நம்ம டெட்டால் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் நம்ம பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருள் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம ஒரு டைம் நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாத்திரம் முடிச்சு லைட்டாக நம்ம ஷேக் பண்ணாலே அந்த டெட்டால் கற்பூரம் தண்ணி ஃபுல்லாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிழிஞ்சு போன சாக்ஸ் இல்லை பழைய சாக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு குச்சின்னு எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் வீடு துடைக்கிற மாப் இருக்கு இல்லையா, அந்த மாப்போட அடிப்பகுதியும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள், குச்சியில் இது போல் நான் சாக்ஸை நான் மாட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லப்பர் எடுத்துக்கலாம். லப்பர் நம்ம எடுத்ததுக்கப்புறம் சாக்ஸ் மேல் நம்ம இந்த லப்பர் நல்லா டைட்டாக நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக நம்ம லப்பர் பேண்ட் நம்ம போட்டாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி தண்ணி கலக்கி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம சாக்ஸை வச்சு நல்லா இது போல் நனைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நனைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு மூளைக்கு நீங்கள் பார்த்து நமக்கு அதிகமாக ஒட்டடை சேரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பள்ளி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டடை சேராமல் இருக்கவும் பள்ளி வராமல் இருக்கவும் இந்த தண்ணி டிப் பண்ணி நீங்கள் மூளைக்கு எல்லா ஓரங்களும் நீங்கள் இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு ஒட்டடியும் சேராது. அதே போல் நமக்கு அந்த கற்பூரம் டெட்டால் வாசனைக்கு தான் நமக்கு பல்லியுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம். நம்ம குச்சியில் சாக்ஸ் மாட்டோம் இல்லையா, அந்த சாக்ஸை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த லப்பர் நீங்கள் கழட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாக்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த குச்சியை நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்ஸை நம்மளோட கையில் நம்ம மாட்டிக்கணுங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கையில் நம்ம சாக்ஸை மாட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம மாட்டினதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் கையில் நல்லா நம்ம நனைச்சிக்கணுங்க. நல்லா நனைச்சதுக்கப்புறம் கையை நல்லா நீங்கள் புழிஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஜன்னல் கம்பிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் கம்பியில் நம்ம வெறும் கையை நம்ம க்ளீன் பண்ணோம்னா நமக்கு கையெல்லாம் ரொம்பவே வலிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கைக்கு நமக்கு எங்கேயாச்சும் கிராச்சஸும் ஆகுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். டைமும் நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பை பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டி குட்டி சிசரு, அதுக்கப்புறம் பெரிய சிசர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட ஷார்ப்னஸ் நமக்கு போயிடுச்சு. நம்ம கட் பண்ணாமல் அப்படியே நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடையில் கொண்டு போய் சாணம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி கடைக்கு கொண்டு போக முடியாத சமயத்துலையுமே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் போல் மட்டும் உப்புக்கல் எடுத்துருக்கேன். உப்புக்கல் நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சிசர் இருக்கு இல்லையா, சிசர் எடுத்து நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 20 வாட்டிக்கிட்ட நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த சிசரை நமக்கு நல்லாவே ஷார்ப் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்புக்கல்லை சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துக்கலாங்க. துணி எடுத்துகிட்டு அந்த சிசர் மேல் நல்லா நம்ம தொடச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு அட்டையோ இல்லை பேப்பர் எடுத்துக்கலாங்க. நான் இங்கே பாருங்கள் அட்டை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிசர் நமக்கு நல்லாவே ஷார்ப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிள் டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கொள்ளு பருப்பு வேகிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொள்ளு பருப்பு சாம்பார் செய்யும் போதாக இருக்கட்டும்ங்க, அந்த பருப்பு நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வராது. ரொம்பவே டைம் ஆகுங்க வேகிறதுக்கு. அந்த மாதிரி டைம் எடுக்காமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வேக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொள்ளு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் வெந்தயம், ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவைக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 8 விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. பருப்பு நமக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த குக்கர் மூடி நான் ஓப்பன் பண்ணியிருக்குங்க. அந்த பருப்பு ரொம்ப சூப்பராக பூ போல் நமக்கு வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்துக்கோல் வச்சு இந்த பருப்பு ஃபுல்லாகவும் நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் பருப்பு ஃபுல்லாகவும் நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் மல்லி இலை கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை நம்ம செய்ததுக்கப்புறம் எப்போதும் போல் தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா அந்த சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லையா, அந்த ஜல்லடை பார்த்து நமக்கு ஓட்டையாக இருக்கும், இல்லை நமக்கு கிழிஞ்சு போயிருக்குங்க. இந்த ஜல்லடையில் நீங்கள் பாருங்கள் 3 ஓட்டை இருக்குங்க. இதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படி தாங்க வச்சுருந்தேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி டப்பா இருந்து எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் டப்பா இருந்து எடுத்துக்கலாங்க. இந்த டப்பாவை நீங்கள் இந்த ஜல்லடை மேலே வச்சுக்கோங்க. ஓட்டை இல்லாத பக்கம் நீங்கள் வச்சுட்டு நம்ம சிசர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் அந்த கொசு வளமாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் ரவுண்ட் ஷேப்பில் ஓட்டை இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் நமக்கு வேணாங்க, இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கொசு வலை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டப்பா வச்சுருக்கோம், இந்த டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவோட சென்டரில் மட்டும் நம்ம கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களுமே இதே போல் உள்ளுக்குள்ளே சிசர் வச்சு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கப்பு இருக்குல்லையே, இந்த கப்பை நீங்கள் அந்த ஜல்லடை மேலே இது போல் நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கம் எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் அனபான் எடுத்துருக்கேன். நீங்களுமே நல்லா கம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அனபான் எடுத்து நான் அந்த பாக்ஸோட ஓரங்கள் எல்லா பக்கமும் நான் கம்மை அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம கம்மை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வலை இருக்குல்லையே, இந்த வலை மேலே நீங்கள் அந்த கரெக்டாக டப்பாவை சென்டரில் வச்சுட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வலை ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வலை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சைடு ஃபுல்லாக கம்மை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வலை ஃபுல்லாகவும் நீங்கள் அந்த டப்பா மேலே நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா அந்த வலை நமக்கு இன்னமும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இது போல் ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் போல் மட்டும் நம்ம ஆற விட்டுடலாங்க. பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாகவும் நமக்கு ஓரங்கள் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நமக்கு நல்லாவே ஆறி வந்திருக்குங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ஜல்லடை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எப்போதும் போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் இல்லை உங்களுக்கு எந்த மாவோ இல்லை மிளகாய்த்தூள் எது ஜலிக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. டப்பா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம கொட்டினதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கும் போது ரொம்ப ஈஸி, நமக்கு ஜலிக்க ஈஸியாக இருக்குங்க. நமக்கு ஜல்லடையுமே நமக்கு உடஞ்சி போனாலுமே இந்த மாதிரி அழகாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இருந்தாலும் நமக்கு பணமும் சேவ் ஆகும், அதே போல் ஈஸியாக நமக்கு வேலையும் முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் மாவு ஃபுல்லாக அழகாக நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த டப்பா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணி எத்தனை வாட்டி வேணாலும் சரிங்க நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த டப்பாவை எடுத்து ஒரு ஓரம் நான் வச்சுக்கிறேங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவில் ஃபுல்லாக பிசைஞ்சு நம்ம செஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாருங்கள் அந்த மாவு எடுத்துருக்கேன். அந்த மாவை நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படியே நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து நீங்கள் பூரிக்குள்ள சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு ஃபுல்லாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா நம்ம எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன். இந்த டப்பா நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாவு நம்ம வச்சுருக்கோம், இந்த மாவு ஃபுல்லாகவும் நம்ம இந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இதை விட அதிகமாக மாவு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டப்பா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ஃபுல்லாக நம்ம செய்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு நீங்கள் இது போல் தூவிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தூவிட்டதுக்கப்புறம் எல்லா பக்கம் படுற மாதிரி நீங்கள் ஒரு டைம் மாவு ஃபுல்லாக நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதுங்க. 2 நாள் இல்லைங்க 4 நாள் வச்சாலுமே சரிங்க, அந்த மாவு நமக்கு கலரே மாறாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.